ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. இ-சேவை ஐடி வைத்திருப்பவருக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இ-சேவை மையம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கிய கோரிக்கையை தமிழக அரசுக்கு வச்சுருக்காங்க. அதை பற்றி ப்ரெஸ்ஸில் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜி நியூஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த ஒரு செய்தியை பார்த்தா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்ட சேவைகளை ஆன்லைன் வாயிலாக பெற தமிழக அரசின் மின்னாள முகமை டிஎன்இஜே வாயிலாக இ-சேவை மையங்களை செயல்படுத்துகிறது. இந்த இ-சேவை மையங்கள் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே பொதுமக்கள் எளிமையாக வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட், பட்டா மாற்றுறது, இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா சேவைக்குமே பார்த்தா 60 ரூபா கட்டணம் தமிழக அரசு நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், அந்நேரத்தில் இ-சேவை மையங்கள் நடத்தும் ஆப்ரேட்டர்கள் அரசுக்கு 5 முக்கியமான கோரிக்கைகளை வைத்துள்ளன. அதில் முதல் கோரிக்கை என்னவென்றால், சேவை கட்டணத்தை தமிழ்நாடு அரசு 100 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளன. இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், 2012இல் மின்சார கட்டணம், பேப்பர் விலை, கடை வாடகை, மூலதன பொருட்களின் அன்றிருந்த விலையோட இன்று பல்வேறு மடங்கு உயர்ந்துச்சு. ஆனால் 13 வருடங்கள் ஆகியும் சேவை கட்டணம் மட்டும் உயர்த்தவே இல்லை என தெரிவிக்கின்றன. இதனால் இ-சேவை மைய ஆப்ரேட்டருடைய வாழ்வாதாரங்கள் கேள்விக்குறியாக உள்ளது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களும் விண்ணப்பிக்கும் அனுமதி இ-சேவை மைய ஆப்ரேட்டர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கின்றன. இ-சேவை மைய ஆப்ரேட்டர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் அங்கீகார சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனை தவிர்த்து இ-சேவை மைய ஆப்ரேட்டர்களுக்கு அரசு குறைந்தபட்சம் ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது இ-சேவை மைய ஆப்ரேட்டருடைய கோரிக்கையாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான ஒரு கோரிக்கையாக இ-சேவை மைய ஆப்ரேட்டர் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக சர்டிஃபிகேட்டுக்கான அமௌண்ட்டை பார்த்தா இன்னமும் உயர்த்தாமல் இருக்காங்க. அதே 60 ரூபா தான் நிர்ணயமாக செஞ்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே பார்த்தா உயர்ந்துச்சு. பேப்பர் விலையாக இருக்கட்டும், எல்லாமே இங்காக இருக்கட்டும், எல்லா ரேட்டுமே பார்த்தா உயர்த்திட்டாங்க. பட் இன்னமும் அதுக்கான கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்காங்க. அதுக்காக இதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டும் 100 ரூபா நிர்ணயம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சேவையை இ-சேவை மையத்துக்கே வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இ-சேவை மையம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அடையாள அட்டையை வழங்கணும், அங்கீகார சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது இல்லாமல் எங்களுக்குன்னு பார்த்தா ஒரு ஊதியம், நிர்ணயப்பட்ட ஊதியம் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் புதிய கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தமிழக அரசுக்கு நிறைய பேருக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய டிஎம்க்கு பார்த்தா தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி கோரிக்கையை. இதை தவிர்த்து பார்த்தா நம்ம இ-சேவை மையத்துக்குன்னு தனியாக நலவாரியம் உருவாக்கணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையும் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமானது நமக்கு. ஏன்னா கண்டிப்பாக எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பார்த்தா அஃபிஷியலாகவே ஒரு 50,000க்கு மேற்பட்டோர் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நிறையா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக அமௌண்ட் எல்லாமே உயர்த்தணும். நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்களுடைய டிஎம்க்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. சோஷியல் மீடியாக்களில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஒரு 2-3 பேர் சொன்னால் மட்டுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கோரிக்கை வச்சா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்குங்க. ஸோ தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் நிறைய பேருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.